மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பருவம் 1 கணிதம் அளவீடுகள். இப்போ அளவீடுகளை பத்தி நம்ம ஒரு பாடல் பார்க்கலாம் இல்லையா? மில்லி மீட்டர் என்பது மிகச்சிறிய அளவாகும். மில்லி மீட்டர் என்பது மிகச்சிறிய அளவாகும். சென்டிமீட்டர் என்பது சிறிய பெரிய அளவாகும். சென்டிமீட்டர் என்பது சிறிய பெரிய அளவாகும். மீட்டர் மீட்டர் என்பது நீட்டி அளக்கும் அளவாகும். மீட்டர் மீட்டர் என்பது நீட்டி அளக்கும் அளவாகும். நீள அகலம் பார்ப்பதற்கும் நீண்ட உயரம் காண்பதற்கும் நீள அகலம் பார்ப்பதற்கும் நீண்ட உயரம் காண்பதற்கும் கணக்கிட உதவும் அளவாகும். கணக்கிட்டு பார்ப்பது அறிவாகும். கணக்கிட உதவுவது அளவாகும். கணக்கிட்டு பார்ப்பது நம் அறிவாகும். மீண்டும் ஒருமுறை பாடுவோமா? மில்லி மீட்டர் என்பது மிகச்சிறிய அளவாகும். சென்டிமீட்டர் என்பது சிறிய பெரிய அளவாகும். மீட்டர் மீட்டர் என்பது நீட்டி அளக்கும் அளவாகும். நீள அகலம் பார்ப்பதற்கும் நீண்ட உயரம் காண்பதற்கும் கணக்கிட உதவும் அளவாகும். கணக்கிட்டு பார்ப்பது நம் அறிவாகும். மாணவர்களே, இப்பொழுது நாம் அளவீடுகள் என்ற பாடத்தை நாம் பார்ப்போம். அளவீடுகள்ல ஒரு பொருளை நாம் எப்படி அளக்குறோம் அப்படின்னு நாம் பார்க்குறோம். ஒரு பொருளை நம்ம எப்படி அளக்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் இருக்குது. அது ஸ்கேலுடைய நீளம். இது இப்படி பார்க்கும்போது இது நீளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளக்குறோம் இல்லையா? இதுவே ஒரு பொருள் எவ்வளவு நீளமானது, பொருள்கள் எவ்வளவு நீளமானது என்பதை கண்டறிய கீழ்கண்ட தரப்படுத்தப்படாத அலகுகளை கொண்டு நாம் அளந்து அறிகிறோம். பொருள்கள் எவ்வளவு நீளமானது என்பதை கண்டறிய நாம் கீழ்கண்ட தரப்படுத்தப்படாத அலகுகளை கொண்டு அளந்து அறிகிறோம். இப்போ தரப்படுத்தப்படாத அலகுகள்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம் இல்லையா? தரப்படுத்தப்படாத அலகுகள் என்பது இப்போ விரல்கடை. விரல்கடை என்பது 1 சென்டிமீட்டர். விரல்கடை என்பது இந்த இடத்துல இருந்து இந்த கோடு வரை, இது பேரு விரல் கடைன்னு சொல்லுவாங்க. இது பேரு ஒரு விரல் கடைன்னு சொல்லுவாங்க. அடுத்து இதுக்கு 1 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. 1 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. 1 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது ஒரு விரல் கடை. அடுத்து ஒரு தப்படி, ஒரு இங்க நின்ன இடத்துல இருந்து ஒரு காலை எட்டி வைக்கக்கூடிய இடம், இதுக்கு பேரு தப்படி. இனியும் வயல்ல எல்லாம் வேலை செய்யறவங்க வீடு கட்டும் பொழுது ஒரு உத்தேசமான அளவு அளக்கும் பொழுது இந்த தப்படியை பயன்படுத்தி இன்றைக்கும் கிராமத்துல அளந்துட்டு வராங்க. உங்க அப்பாலாம் அளக்குறத நீ பார்த்துருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு வரணும். நீ அளந்து பார்த்துட்டு வரணும். நீயும் அளந்து பார்க்கணும். இதுக்கு விரல்கடை, தப்படி. அடுத்து ஒரு சான். ஒரு பொருளை இப்போ உத்தேசமா அளக்கும் போது இப்போ வேகமா அளக்குறோம். கையில இந்த பொருளும் அளக்கக்கூடிய பொருள் இல்லாத பொழுது 1 ஜான், 2 ஜான், 3 ஜான், 4 ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளை அளக்குறோம். அது போல நான் அந்த ஸ்கேல் அளக்குறேன். ஒரு ஸ்கேலு 1 ஜான் இருக்கு அப்படின்னு அளந்து காட்டுறேன். இதுக்கு பேர் 1 ஜான். இந்த விரல்ல இருந்து இந்த சுண்டு வர கட்டை விரல்ல இருந்து இந்த சுண்டு வரல அளக்கக்கூடியது 1 ஜான். எறும்பும் தன் கையால் எண்ஜான் நீளமுடையது. இப்ப நம்ம அளந்து பார்க்கும்போது நம்மளும் 8 ஜான் நீளம் உள்ளதா இருக்குவோம். அவங்கவுங்க கையால அவங்கவுங்க உடம்பு அளந்து பார்த்தீங்கன்னா 8 ஜான் நீளம் இருக்கும். அதே போல எறும்பும் தன் கையால் எண்ஜான் நீளமுடையது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே போல உன்னுடைய கையால உன்னுடைய உடம்ப நீ அளந்து பார்த்துக்க. அடுத்து காலடி. காலுடைய பாதம், இதுக்கு பேர் காலடின்னு சொல்றாங்க. ஒரு கால்ல இருந்து அடுத்த கால் முடிகிற இடத்துல இருந்து அடுத்த காலை தூக்கி வைக்கக்கூடியது, இதுக்கு பேர் காலடி. அடுத்து ஒரு முழம். அடுத்து என்னது? ஒரு முழம். இந்த முழம் என்பது இந்த சுண்டு விரல்ல இருந்து இது வரை மணிக்கட்டு வரை, இதுக்கு பேரு ஒரு முழம். இப்போ முழத்துல என்னென்ன அளந்து தருவாங்க அப்படிங்கிறது நீ பார்த்துருக்கியா? சொல்லுங்கப்பா. அம்மா பூ வாங்க போவாங்க இல்லையா? அப்போ கேட்கும்போது எனக்கு 1 முழம் பூ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்கார்ட்ட போய் கேட்கும்போது எனக்கு 2 முழம் பூ கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குவாங்க. இப்போ பூ அளக்குறதெல்லாம் இந்த முழத்துல தான் அளக்குவாங்க. இதை நீ பார்த்துருக்கியா?
சரிப்பா. அடுத்து நாம இப்போ தரப்படுத்தப்பட்ட அலகை பார்க்க போறோம். இப்ப இன்னும் வரை பார்த்தது என்ன பார்த்தோம்? தரப்படுத்தப்படாத அலகு. அது வந்து ஆளுக்கு ஆள் மாறுபடும். குட்டையா இருக்கிறவங்களுக்கு கை சின்ன கையா இருக்கும், சிறிய கையா இருக்கும், அப்போ அளவு மாறுபடும். நீளமா இருக்கிறவங்களுக்கு கை நீளமா இருக்கும், அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவு மாறுபடும். ஆனா இந்த தரப்படுத்தப்பட்ட அளவுல நீ அளந்தாலும் ஒரே அளவு தான் வரும், பையன் அளந்தாலும் ஒரே அளவு தான் வரும், பெரியவங்க அளந்தாலும் ஒரே அளவு தான் வரும். இதுக்கு பேரு தரப்படுத்தப்பட்ட அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. தரப்படுத்தப்பட்ட அளவுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா சென்டிமீட்டர் பார்க்குறோம், அடுத்து மீட்டர் பார்க்க போறோம். சென்டிமீட்டர் மற்றும் மீட்டர் பார்க்க போறோம். இப்போ நம்ம இதுல என்ன தெரிஞ்சு கொள்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தெரிந்து கொள்வோம் அப்படின்னு பார்க்கும்போது 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். சென்டிமீட்டர் என்பதை சுருக்கிய வடிவில் செ புள்ளி மீட்டர் அப்படின்னு எழுதலாம். அதே போல மீட்டர் என்பதை மீ அப்படின்னு நீட்டி எழுதலாம் இல்லையா? இப்போ 100 சென்டிமீட்டர் சேர்ந்ததை 1 மீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ கோடிட்ட இடத்தில் மீட்டர் அல்லது சென்டிமீட்டர் என்று எழுதவும். இங்க கீழே ஒரு 5 கேள்வி கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 கேள்விக்கும் எந்தெந்த பொருளை மீட்டர்ல அளக்கலாம், எந்தெந்த பொருளை சென்டிமீட்டர்ல அளக்கலாம் அப்படின்னு நீ தான் அளந்து சொல்லணும். இப்போ நான் சொல்றேன், ஒரு வார்த்தை சொல்றேன். இப்போ என்னுடைய பென்சிலுடைய நீளம், என்னுடைய பென்சில் நீளம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அளந்து பார்க்க போறேன். அதே போல உன்னுடைய பென்சிலுடைய நீளம் நீ அளந்து உன்னுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பயிற்சியில எழுதவும். இப்போ என்னுடைய பென்சிலுடைய நீளம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அளப்போமா? என்னுடைய பென்சிலுடைய நீளம் 10 சென்டிமீட்டர் உள்ளது. என்னுடைய பென்சிலினுடைய நீளம் 10 சென்டிமீட்டர் உள்ளது. உன்னுடைய பென்சிலுடைய நீளம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு அளந்து பாருங்க. அதே போல இந்த மரம், ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்தை சென்டிமீட்டர் அளக்க முடியுமா? அளக்க முடியாது. மரம் வந்து உயரமானது, அதை வந்து நம்ம மீட்டர்ல தான் அளக்க வேண்டும். இப்போ இந்த மரம் எத்தனை மீட்டர் உயரமுடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 மீட்டர் உயரமுடையது. அதுபோல என்னுடைய உயரம், இப்போ நான் வந்து உயரமா இருக்கேன் இல்லையா? என்னுடைய உயரம் 153 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர்? 153 சென்டிமீட்டர். உன்னுடைய உயரம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லுங்க. 85 சென்டிமீட்டர், 80 சென்டிமீட்டர். கொஞ்சம் வளர்ந்த பையன்களா இருந்தீங்கன்னா 100 சென்டிமீட்டர் வரலாம். இப்போ உன்னுடைய உயரம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும் அளந்து எழுதிக்கணும்ப்பா. அடுத்து என் கொண்டை ஊசி நீளம். இந்த கொண்டை ஊசி என்பது சிறிய பொருள். என்னுடைய கொண்டை ஊசியினுடைய பொருள் சிறிய பொருள். இதை எப்படி நம்ம அளக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா சென்டிமீட்டர்ல தான் அளக்குறோம். இதை எப்படி அளக்குறோம்? சென்டிமீட்டர்ல அளக்குறோம். இது 6 சென்டிமீட்டர் உள்ளது. என்னுடைய கொண்டை ஊசி நீளம் 6 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. அதே போல தென்னை மரத்தின் உயரம், இதை வந்து மீட்டர்ல அளக்கலாமா சென்டிமீட்டர்ல அளக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. மீட்டர்ல அளக்கலாமா சென்டிமீட்டர் அளக்கலாம்? தென்னை மரம் உயரமானது. ஒரு 2 ரிப்பன் இருக்குப்பா. மீனாங்கிற பொண்ணும் ரீனாங்கிற பொண்ணும் அவங்க ஒரு ரிப்பன் வச்சிருக்கிறாங்க. அதுல மீனாவுடைய ரிப்பன் 50 சென்டிமீட்டர். மீனாவுடைய ரிப்பன் 50 சென்டிமீட்டர். ரீனாவுடைய ரிப்பன் 110 சென்டிமீட்டர். 1 மீட்டர் 10 சென்டிமீட்டர். 110 சென்டிமீட்டர் என்பது 1 மீட்டர் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். 110 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். அப்போ இந்த 2 பேர் ரிப்பனுடைய மீனாவுடைய ரிப்பன் 50 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? 50 சென்டிமீட்டர் இருக்கு. அளந்து பார்ப்போமா? மீனாவினுடைய ரிப்பன் 50 சென்டிமீட்டர். ரீனாவுடைய ரிப்பன் 110 சென்டிமீட்டர். இந்த 2 ரிப்பன்ல எது நீளமானது? இந்த 2 ரிப்பன்ல யாருடைய ரிப்பன் நீளமானது? மீனாவுடைய ரிப்பன் நீளமானதா, ரீனாவுடைய ரிப்பன் நீளமானதா அப்படின்னு பார்க்குறோம். இதுல ரீனாவுடைய ரிப்பன் நீளமானது. செயல்பாடு 6. இதை பாருங்கப்பா. உன்னுடைய வகுப்பறையில என்ன பின்வரும் பொருள்களின் நீளத்தை மீட்டர் அல்லது நாடா உதவியுடன் அளந்து அட்டவணையில் எழுதவும். வகுப்பறையில என்னென்ன பொருள் இருக்குன்னு பாருங்க. கதவு இருக்கு, பிளாக் போர்டு இருக்கு,
ஜன்னல் இருக்கு, வகுப்பறை இருக்கு. இந்த பொருள் எல்லாம் மீட்டருடைய அளவுல அளந்து போடுறோம். இப்போ டேபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் இருக்கு. இந்த டேபிளை அளந்து பார்க்குறோம். மேசையை அளந்து பார்க்குறோம். இது அளந்து பார்க்கும் பொழுது இங்க என்னுடைய மேசை 80 சென்டிமீட்டர் நீளமுடையது. என்னுடைய மேசை 80 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. ஆனா மீட்டர்ல அளந்து சொல்றாங்க. ஆனா இது சிறிய மேசை என்பதனால நான் 80 சென்டிமீட்டர் நான் போட்டுக்கிறேன். அடுத்து வகுப்பறை. வகுப்பறை 10 மீட்டர் நீளம் உள்ளது. என்னுடைய வகுப்பறை 10 மீட்டர் நீளம் உள்ளது. கரும்பலகை. கரும்பலகை எனது கரும்பலகை 2 மீட்டர் நீளம் உள்ளது. எனது கரும்பலகை அளந்து பார்ப்போமா? நீயும் அளந்து பார்ப்போம். நம்ம கரும்பலகையை நம்ம வகுப்பறையில நாம அளந்து பார்ப்போம். அடுத்து கதவு. கதவுடைய அகலம் 1 மீட்டர். கதவுடைய அகலம் 1 மீட்டர். நீளம் உயரம் 2 மீட்டர். அகலம் 1 மீட்டர், உயரம் 2 மீட்டர். அடுத்து ஜன்னல். நம்ம வகுப்பறையுடைய ஜன்னல் 2 மீட்டர் நீளமுடையது. நம்ம வகுப்பறையுடைய ஜன்னல் எத்தனை மீட்டர்? 2 மீட்டர் நீளமுடையது. அடுத்து பாருப்பா, சென்டிமீட்டர், மீட்டர் மற்றும் கிலோமீட்டரில் எவை சிறியது பெரியது என்று புரிந்து கொள்ளுதல். சிறியது பெரியது என்று புரிந்து கொள்ளுதல். இதுல வந்து கீழே உள்ள பெட்டிகளில் சரியான குறியீட்டை போடணும். பாருங்க, பெரிய எண்ணுனா வாய் அகன்ற பகுதி பெரிய எண்ணுக்கு நேரம் போடணும். வாய் குறுகிய பகுதி பின்பக்கமும் இல்லையா? இப்போ சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். ஆ சென்டிமீட்டர், ஆ மீட்டர், இ கிலோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பொறுத்துக்களை பாருங்கப்பா. மீட்டர், கிலோமீட்டர், சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சென்டிமீட்டர் சிறியதா மீட்டர் சிறியதா அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, இதுல வந்து எது சிறியது எது பெரியது அப்படின்னு கேட்டிருக்கிறோம் நம்ம. இப்போ வந்து சென்டிமீட்டர் சிறியது, மீட்டர் வந்து பெரியது. இப்போ நம்ம குறி வந்து வாய் அகன்ற பகுதியில மீட்டர் பக்கம் நம்ம வாய் அகன்ற பகுதியில் குறி போடுறேன். அடுத்து மீட்டர், கிலோமீட்டர். அங்க இடையில ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கட்டம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கட்டத்துல மீட்டர், இதுல வந்து மீட்டர் சிறியது, கிலோமீட்டர் பெரியது இல்லையா? இப்போ இந்த வாய் அகன்ற பகுதி, கை வந்து அகன்ற பகுதி கிலோமீட்டர் பக்கம் நான் போடுறேன். போடலாமா? போடுறேன். அடுத்து மூன்றாவது கிலோமீட்டர், அடுத்து சென்டிமீட்டர். இப்போ கிலோமீட்டர் வந்து சென்டிமீட்டரோட பெரியது, சென்டிமீட்டர் சிறிய அளவு இல்லையா? இப்போ நம்ம அளவு எப்படி போடுறோம்? இந்த குறி வந்து எந்த கிலோமீட்டர் பக்கம் போடுறோம் பாருங்க. சென்டிமீட்டர், மீட்டர் மற்றும் கிலோமீட்டரில் எவை சிறியது பெரியது என்று புரிந்து கொள்ளுதல். மாணவர்களே, கீழே உள்ள பெட்டிகளில் சரியான குறியீடு பார்த்து நாம் போடுறோம். போட்டிங்களாப்பா? நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போமா? அடுத்து பின்வருவனவற்றை பொறுத்துக. இதுல வந்து சாவி கொடுத்துருக்குறாங்க, ஒரு கம்பி கொடுத்துருக்குறாங்க, 2 வீடு கொடுத்துருக்குறாங்க, அதுல ஒரு பொண்ணு இருக்காங்க, பாப்பா இருக்காங்க இல்லையா? இப்போ வந்து சாவியை வந்து எதுல நம்ம அளக்குறோம்? சென்டிமீட்டர்ல அளக்குறோம் இல்லையா? கம்பியை வந்து மீட்டர்ல அளக்கலாமா? அடுத்து 2 வீட்டுக்கு இடைப்பட்ட தூரத்தை கிலோமீட்டர்ல நம்ம அளக்குறோம். இப்போ இது வந்து பொறுத்துறோம் நம்ம. இப்போ சாவி எப்படி அளக்கலாம்? சென்டிமீட்டர்ல அளக்கலாம். இப்போ சாவிக்கு நேரா சென்டிமீட்டர் என்ற கோடு போடுங்க. அடுத்து கம்பி இருக்கு இல்லையா? கம்பி வந்து மீட்டர்ல அளக்குறோம். கம்பிக்கு நேரா மீட்டர் என்று கோடு வரையவும். அடுத்து 2 வீட்டுக்கு இடைப்பட்ட தூரம், 2 வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம நீளமான அலகை கிலோமீட்டர்ல அளக்குறோம். இப்போ தோராயமான அளவு தரப்படுத்தப்பட்ட துல்லிய அளவுகள் மூலம் அளந்து ஒப்பிட்டு பார்த்தல். தோராயமான அளவு அப்படின்னா என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா,
நாமெல்லாம் ஒரு அளவு சொல்றோம். இந்த பொருள் வந்து இவ்வளோ நீளம் இருக்கும், எவ்வளோ நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க நமக்கு கொடுத்துருக்கிற பொருள் ஒரு மேஜை கொடுத்துருக்குறாங்க. தோராயமா அளந்தோம்னா இந்த மேஜை ஒரு தோராய அளவுல 1 மீட்டர் இருக்கு அப்படின்னு அளந்து பார்க்குறேன். தோராயமான அளவுல இந்த மேஜை 1 மீட்டர் இருக்கு. அதை துல்லியமா அளந்தோம்னா 1.5 மீட்டர் இருக்கு. 1.50 சென்டிமீட்டர். 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் இருக்கிறது. துல்லிய அளவுகள் மூலம் அளக்கும் பொழுது 1.50 சென்டிமீட்டர் இருக்கு. அதே போல இருக்கை பெஞ்சு வச்சு போட்டிருக்கிறோம் படத்துல. இந்த பெஞ்சு வந்து தோராயமான அளவு 1 மீட்டர். தோராயமான அளவு 1 மீட்டர் நான் சொல்றோம் அளக்குறோம். ஆனா அளந்து பார்க்கும் பொழுது 1.5 மீட்டர் வருது. அளந்து பார்க்கும் பொழுது 1.5 மீட்டர் வருது. இதுதான் துல்லிய அளவு. இந்த இருக்கை உட்காரக்கூடிய இருக்கை நம்ம அளந்து பார்ப்போமா? இந்த இருக்கை 1.5 மீட்டர் அளவு உள்ளது. அடுத்து குளிர்சாதன பெட்டி, ஃப்ரிட்ஜ்னு சொல்லுவோம்ல, வீட்டில் இருக்கா? யார் யார் வீட்டில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு பேர் குளிர்சாதன பெட்டி. இதுக்கு ஃப்ரிட்ஜ்னு இன்னொரு பேர் சொல்லுவோம் இங்கிலீஷில். இது வந்து எத்தனை மீட்டர் இருக்குன்னு அளந்து பார்ப்போம். குளிர்சாதன பெட்டி சின்னதாகவும் இருக்குது, பெருசாகவும் இருக்கு இல்லையா? அதுபோல சிறிய குளிர்சாதன பெட்டி இருக்கு, பெருசு இருக்குது. அப்போ பெரிய இங்கே நம்ம கொடுத்தது நல்லா பெரியதான் கொடுத்துருக்காங்க. இது 2 மீட்டர் நீளம் உள்ளது. அடுத்து ஒரு காகித பென்சில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? அதை வந்து அளந்து பார்க்கும் பொழுது எவ்வளோ அளவு இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 10 சென்டிமீட்டர் அளவு உள்ளது. காகித துல்லிய அளவு 10 சென்டிமீட்டர். அளந்து பார்த்தோம்னாலும் 10 சென்டிமீட்டர். அடுத்து ஒரு பேக் இருக்குது. பேகு அளந்து பார்த்தோம்னா ஒரு 50 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. துல்லியமான அளவு 60 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. அடுத்து ஒரு ஏணி கொடுத்துருக்குறாங்க பாருப்பா. இந்த ஏணி நம்ம வீட்டில் பார்த்துருக்குறீங்களா? உயரமா மாடியில் ஏறுறதுக்கெல்லாம் இப்போவும் ஒரு சில வீட்டில் ஏணி வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த ஏணி எத்தனை மீட்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தோராயமான அளவு 3 மீட்டர். துல்லியமா அளக்கும் பொழுது 6 மீட்டர் இருக்கு. அடுத்து கதவு அளக்கும் பொழுது தோராயமான அளவு 2 மீட்டர். துல்லிய அளவு 2 மீட்டர் 20 சென்டிமீட்டர். அடுத்து மட்டை பந்து விளையாடுறீங்க இல்லையா? கிரிக்கெட் பால் விளையாடுறோம் இல்லையா? மட்டை பந்து, அந்த பந்து அளக்கும் பொழுது 50 சென்டிமீட்டர் நீளம் உடையது. தோராயமா சொல்லும் பொழுது 50 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. துல்லியமா அளக்கும் பொழுது 80 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. இது பயிற்சி கொடுத்துருக்குறோம்ப்பா. இந்த பயிற்சி இதுவரை நம்ம பார்த்த பாடத்திலிருந்து பயிற்சியை நாமெல்லாம் செய்யறோம் இல்லையா? பின்வரும் விடைகளில் வேறுபட்டதை வட்டமிடுங்க. பின்வரும் இங்க எல்லாமே விடை கொடுத்துருக்குறாங்க. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், முழம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மில்லிமீட்டர் என்பது மிகச்சிறிய அளவு. மில்லிமீட்டர் என்பது மிகச்சிறிய அளவு. இந்த சிறிய அளவுனாக்க இந்த ஸ்கேல் பாருங்க, இது 15 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. 15 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 15 சென்டிமீட்டர் நீளம் உள்ளது. இதுல வந்து 1க்கும் 2க்கும் சின்ன சின்ன கோடா இருக்கு பாருங்களேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட அந்த சிறிய கோடு தான் மில்லிமீட்டர் அளவு நமக்கு. இது மிகச்சிறிய அளவு. இந்த மில்லிமீட்டர் என்பது 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட தூரம் தான் மில்லிமீட்டர். புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? அதுக்கு அடுத்து சென்டிமீட்டர். 1க்கும் 2க்கும் இடையில அடுத்த சென்டிமீட்டர். இப்போ 1 சென்டிமீட்டர் என்பது 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட தூரம் 10 சின்ன சின்ன கோடு இருக்கு இல்லையா? அதான் மில்லிமீட்டர். 1, 2, 3 என்பது 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது
1 சென்டிமீட்டர். நல்லா புரிஞ்சுக்கங்க. 10 சிறிய கோடுகள் சேர்ந்தது ஒரு சிறிய சிறிய கோடு 1 மில்லிமீட்டரு. 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். அது அளவுல இப்போ மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், முழம். இப்போ இந்த 3 அளவும் பாருங்கப்பா. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர். இது 3ம் தரப்படுத்தப்பட்ட அளவுகள். இந்த முழம் என்பது தரப்படுத்தப்படாத அளவு. இப்போ இது 3 ஒரே நாளுக்குனால தரப்படுத்தப்படாத அளவு. முழம் என்பது வேறுபட்ட அளவு. அப்ப நம்ம முழம் என்றதுல அட்டம் போடலாமா? அட்டம் போடுங்கப்பா. அடுத்து இந்த கோடிட்டிடத்தை நிரப்புக. 1 மீட்டர் என்பது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். நம்ம இப்படி கூட அளக்கலாம். 1 மீட்டர் என்பது நானா உத்தேசமா இப்போ ஒரு அளக்கும் பொழுது இவ்வளவு தூரம் உத்தேசமா கூட இது 1 மீட்டர் அளவு. இது அளந்து பார்த்தோம்னா 1 மீட்டர் தூரம் வரும். இப்படி இந்த தூரத்துக்கு வரக்கூடியது 1 மீட்டர் அளவு தூரம் வரும். இது 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். அப்போ 3 மீட்டர்னா எத்தனை சென்டிமீட்டர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர்னா 2 மீட்டருக்கு 200 சென்டிமீட்டர், 3 மீட்டருக்கு 300 சென்டிமீட்டர். இதே போல 5 மீட்டருக்கு 500 சென்டிமீட்டர். இதே போல 6 மீட்டருக்கு 600 சென்டிமீட்டர். மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? 1 மீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர், 3 மீட்டர் என்பது 300 சென்டிமீட்டர், 5 மீட்டர் என்பது 500 சென்டிமீட்டர், 6 மீட்டர் என்பது 600 சென்டிமீட்டர். அடுத்தது பாருங்க. இப்ப பொறுத்துக. இப்ப மில்லிமீட்டர்னா எவ்வளவு அளவுன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? 1க்கும் 2க்கும் இடையில இருக்கக்கூடிய மிகச்சிறிய அளவு மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். இப்போ 10 மில்லிமீட்டர்ல இருந்து 1 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு பொறுத்துக்குங்கிற கோடு வரைகிறோம். 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். இப்போ 100 சென்டிமீட்டர்ல இருந்து 1 மீட்டருக்கு ஒரு கோடு வரையுங்க. அடுத்து 1000 மீட்டர் சேர்ந்தது. இதே போல 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர். இப்போ நீ குடியிருக்கிற ஊருக்கும் உன்னுடைய பாட்டி ஊருக்கும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு உங்க அப்பா அம்மாட்ட கேட்டுக்கோங்க. இப்போ இதே போல 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர். இப்போ 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர். 1000 மீட்டர் சேர்ந்தது 1 கிலோமீட்டர். இப்போ தரப்படுத்தப்படாத அலகுகளை நாம் எழுதுறோம் இல்லையா? இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் முதல்ல தரப்படுத்தப்படாத அலகுகளை பார்த்துருக்கோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் இந்த முனையிலிருந்து இதுவரை ஒரு இதுக்கு பேரு விரல் கடை. அடுத்து விரல் கடைக்கு அடுத்து காலடி. ஏற்கனவே நடத்தினதெல்லாம் நினைச்சு பாருங்க. காலடி. அடுத்து தப்படி. அடுத்து ஜான். அடுத்து முழம். அடுத்து முழம். இப்போ இதுக்கு பேரு தரப்படுத்தப்படாத அலகுகள். அடுத்து உங்களுக்கு தெரிந்த திட்ட அலகுகளை எழுதவும். இப்ப திட்டமான அளவு யார் அளந்தாலும் ஒரே அளவு தான் வரும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தரப்படுத்தப்படாத அலகு என்பது ஆளுக்கு ஆள் மாறுபடும். குட்டையான பையன் அளந்தீங்கன்னாக்க 8 ஜான் வர பொருள நீளமான இருக்க பையன் அளந்தானாக்கா 6 ஜான் தான் வரும். இதுக்கு பேரு தரப்படுத்தப்படாத அலகு. ஆனா திட்ட அளவுல யார் அளந்தாலும் ஒரே அளவு தான் வரும். யார் சின்ன பையன் அளந்தாலும் அதே அளவு தான் வரும், பெரியவங்க அளந்தாலும் அதே அளவு தான் வரும். இதுக்கு பேரு திட்ட அளவுகள். திட்ட அளவுகள்ல மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், அடுத்து டெசிமீட்டர். ஒரு 5 அளவு கொடுத்துருக்குறாங்க. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர், டெசிமீட்டர். இதுக்கு பேரு திட்ட அளவுகள். இது யார் அளந்தாலும் ஒரே அளவு தான் வரும். இதுக்கு திட்ட அளவுகள்னு பேரு. அடுத்து அட்டவணை நிரப்புக. ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க பாருப்பா. உனது உயரம். உன்னுடைய உயரம்
எத்தனை சென்டிமீட்டர் இருக்கு? நான் உத்தேசமா சொல்றேன். உன்னுடைய உயரம் 80 சென்டிமீட்டர் இருக்கு. உன்னுடைய நண்பருடைய உயரம் 90 சென்டிமீட்டர் உள்ளது. உனது உயரம் எவ்வளவு? 80 சென்டிமீட்டர். உன்னுடைய நண்பருடைய உயரம் 90 சென்டிமீட்டர். இதுல யார் உயரமானவர்? நண்பர் தான் உயரமானவர். உன்னுடைய உயரம் 80 சென்டிமீட்டர் தான் இருக்கு. நண்பருடைய உயரம் உன்னுடைய உயரத்தோட 10 சென்டிமீட்டர் அதிகமா உள்ளதுனால யார் உயரமானவர் பார்த்தாக்க நண்பர் தான் உயரமானவர். உனது நண்பர்களில் மிகவும் குட்டையானவர் யார்? பசங்கள்ல ஒரு சின்ன வளர்ச்சியில சின்ன பையன்க இருக்காங்க இல்லையா? குட்டையா இருக்கிற பசங்களுடைய அளவு எவ்வளவு? நீங்க அளந்து கேட்டு இந்த ஒன்று தெரிஞ்சுக்கணும்ப்பா. அடுத்து சுருங்கிய வடிவில் எழுதவும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மில்லி மீட்டர் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலா மீ புள்ளி மீட்டர் அப்படின்னு எழுதலாம். மீ புள்ளி மீ அப்படின்னு எழுதலாம். அதே போல சென்டிமீட்டர் பல சே புள்ளி மீ அப்படின்னு எழுதலாம். மீட்டருக்கு மீ அப்படின்னு எழுதலாம். கிலோமீட்டருக்கு கி புள்ளி மீ அப்படின்னு எழுதலாம். இதுக்கு பேர் சுருங்கிய வடிவம். மில்லிமீட்டர்னு நேரம் இல்லாத நேரத்தில், வேகமாக நேரம் இல்லாத நேரத்தில் சுருக்கி எழுதக்கூடியதான் சுருங்கிய வடிவம். மீ புள்ளி வச்சு மீ அப்படின்னு போட்டோம்னா மில்லிமீட்டர். சே போட்டு புள்ளி வச்சு மீன்னு போட்டோம்னா சென்டிமீட்டர். மீன்னு ஒண்டி போட்டோம்னாக்க மீட்டர். கீ புள்ளி போட்டு மீ அப்படின்னு போட்டோம்னா கிலோமீட்டர். இது பேரு சுருங்கிய வடிவம். சுருக்கி எழுதக்கூடியது சுருங்கிய வடிவம். கொடுக்கப்பட்டுள்ள அடுத்து சுருங்கிய வடிவம் எழுதிக்கிட்டீங்களாப்பா? அடுத்து கொடுக்கப்பட்ட அலகுகளை வரிசைப்படுத்தி எழுதவும். பாருங்க, மறுபடியும் ஒரு கீழ் அளவு கொடுத்துருக்குறாங்க. கொடுக்கப்பட்ட அலகுகளை வரிசைப்படுத்தி எழுதவும். இப்போ நம்ம ஏற்கனவே சுருங்கிய வடிவம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அதே போல இங்க கொடுத்துருக்காங்க பாரு, மில்லி மீட்டர், மீட்டர். மாணவர்களே, இதுவரை நடத்திய அளவீடுகளை கவனமாக பார்த்த மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பாடத்தில் உங்களை சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.